பிரித்தானியாவிலே இன்று தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதுவும் யூத மக்களுக்கு எதிராக அவர்களது வழிபாட்டு தலத்திலேயே நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே இருவர் உயிரிழந்துள்ளதுடன் போதுமான அளவானவர்கள் காயமுடைந்துள்ளதாக பிரித்தானிய போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இன்று அங்கு நடந்த சம்பவத்தையும் இது தொடர்பான பின்புலங்களையும் இந்த காணொளியிலே விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். அக்டோபர் 2, 2025 பிரித்தானியாவின் வடக்கு மான்செஸ்டரில் உள்ள யூதர்களின் வழிபாட்டு தலம் ஒன்றில், அதாவது இன்று யூதர்களின் கலண்டரின்படி அவர்களுக்கு இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் அவர்களது மதத்தின் பிரகாரம். அதன் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களில் இன்று வர்ஷிப் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர், அங்கு நுழைந்த ஒரு மர்ம நபர் அவர் கத்தியால் தாக்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த தாக்குதல் என்ன ரீதியில் தீவிரவாத தாக்குதல் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால், இந்த நபரானவர் குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலின் பின்னர், அதன் பின்னர் இஸ்ரேலானது காசாவில் நடத்தி வரும் கடும் போரின் பின்னர் யூதர்களுக்கான சர்வதேச ரீதியிலான பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகியுள்ளது. குறிப்பாக எங்கு சென்றாலும் இந்த யூதர்களை தாக்குதல், யூதர்களை இலக்கு வைத்த சம்பவங்கள் பரவலாக மேற்கத்திய நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக யூதர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதாக சில மேற்குலக நாடுகளின் தேர்தல் பரப்புரைகளில் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையில்தான் இன்று அவர்களது நாட்காட்டியின் பிரகாரம் இன்று அவர்களது மதத்திலே மிக முக்கியமான ஒரு நாள். அன்று அவர்கள் நார்த் மான்செஸ்டரில் உள்ள அவர்களுடைய வழிபாட்டு தலத்தில் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது காலை 9:30 மணி அளவில் ஒரு மர்ம நபர் காரிலே அந்த தலத்திற்கு செல்கின்றார். குறிப்பாக 9:31 அளவில் அங்கிருந்தவர்களை தாக்கிவிட்டு கையிலே ஒரு கத்தியுடன் அவர் உட்செல்ல முயன்ற பொழுது அங்கிருந்த பாதுகாவலர்கள் மற்றும் இதர பலரினால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் அந்த தளத்திலே வழிபாடு செய்து கொண்டிருந்த பலர் அங்கிருந்து தப்பியோடுவதற்கு முயற்சித்த போதும் சிலர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து தப்பியோட முயற்சித்த போதிலும் அந்த நபர் அப்படியே உள்நுழைந்து கிட்டத்தட்ட 2 பேரை சம்பவ இடத்திலேயே கொலை செய்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கிடைக்கின்றன. இதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடங்களின் பின்னர், குறிப்பாக அன்னளவாக ஒரு 9:34 மணி அளவில் பாதுகாப்பு படையினர் அங்கே நுழைந்து அந்த குறித்த நபரை துப்பாக்கிச் சூடு மூலம் தாக்கி அவரை கொலை செய்து அந்த தாக்குதலை முறியடித்துள்ளார்கள். குறிப்பாக அவர் தனது உடலிலே ஒரு மர்ம குண்டு தாக்குதலுக்குரிய சம்பந்தப்பட்ட ஒரு டிவைஸ் ஒன்றை பொருத்தியுள்ளதாகவும், ஆரம்பத்தில் இதை கண்டு மக்கள் பெரிதும் பதற்றமடைந்துள்ளதுடன் அங்கு மக்களை பாதுகாப்பதற்காக வந்த பாதுகாப்பு படையினரும் இதை ஒரு குண்டாக அல்லது ஒரு வெடிகுண்டாக இருக்கக்கூடும் என்ற ரீதியில் தான் ஆரம்பத்தில் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை நிர்ணயித்திருந்தார்கள். இதன் பின்னர் அந்த நபர் இறந்ததன் பின்னர் அவருடைய உடலை மற்றும் அவரிடமிருந்த டிவைஸ்களையும் செக் பண்ணிய பொழுது அது வெடிகுண்டோ எதுவும் இல்லை என்றும், அது சாதாரணமான ஒரு டிவைஸ் தான் என்றும், அந்த டிவைஸை தற்பொழுது அவர்கள் ஆராய்ச்சி செய்து தீவிர தேடுதல் நடவடிக்கையில் முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்திய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தற்பொழுது அவர் ஒரு பிரித்தானிய பிரஜை, 35 வயதுடைய. அவருடைய பெயரானது ஜிஹாத் அல் ஷாமி. அவர் ஒரு பிரித்தானிய பிரஜையாக இருந்த போதும் அவரது ஒரிஜின், அதாவது அவருடைய ஆன்செஸ்டர்ஸ் சிரியாவிலிருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், பிரித்தானியாவில் ஏற்கனவே இந்த ஆன்டி இமிக்ரேஷன் கான ஒரு மக்களுக்கு இடையிலான ஒரு எழுச்சி அதிகமாக உள்ளது. குறிப்பாக குடியேற்றவாசிகளால் தான் தங்களுக்குரிய பாதுகாப்பு குறைந்துள்ளதாகவும், வேலைவாய்ப்பு, பொருளாதார பிரச்சனை அடுத்த ரீதியிலும், குறிப்பாக இந்த பாதுகாப்பு ரீதியிலான பிரச்சனைகளால் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 1,50,000க்கும் அதிகமான வலதுசாரி சிந்தனை மற்றும் இந்த இமிக்ரேஷனுக்கு எதிரான சிந்தனைகளை கொண்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த குடியேற்றத்துக்கு எதிரான தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்காக. இது பிரித்தானிய வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்றுதான் அப்பொழுது பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இப்படியே ஒரு நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தியிருப்பதானது அங்கிருக்கும் மக்களிடையே கடும் ஒரு விசனத்தையும் குறிப்பாக ஒரு தேசத்தில் இருந்த பெண்மணி ஒருவர் தெரிவித்திருந்தார், தான் வாழ்நாளில் இப்படி ஒரு பயத்தை அனுபவித்ததில்லை என்றும், தான் இப்பொழுது பயந்த நிலையில் தான் இங்கு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இவையெல்லாம் என்ன சொல்வதென்றால், ஒரு குடியேற்றத்திற்கான ஒரு திட்டத்தை அல்லது குடியேற்றத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் விதைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த தாக்குதல் நடைபெற்றதன் பின்னர் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் உடனடியாகவே
ஒரு காணொளி வாயிலாக மக்களுக்கு தனது கருத்தை தெரிவித்திருந்தார். அவர்தான் இதை ஒரு தீவிரவாத தாக்குதல் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அது மட்டுமல்லாமல் யூதர்களுக்கான பாதுகாப்பு இந்த நாட்டில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் இதற்கு எந்தவித காம்ப்ரமைஸுக்கும் தான் உள்ளாக மாட்டேன் என்ற ரீதியில் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் எதிர்வரும் 7ஆம் தேதியுடன் 2 வருடங்கள் ஆகப் போகின்றன. ஸோ அதை முன்னிட்டு யூதர்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை ஏதும் ஏற்படுமா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி. ஸோ பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் யூதர்களுக்கு உலகளாவியில் உள்ள யூதர்களுக்கான பாதுகாப்பை அனைத்து நாடுகளும் உறுதி செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தனது எக்ஸ் தளத்தில் இன்று தெரிவித்திருக்கின்றார். அதைத் தவிர கனடிய அரசாங்கமானது பிரித்தானியாவில் நடைபெற்ற இந்த தாக்குதலின் பின்னர் யூதர்களுக்கான வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பை சற்று அதிகரித்துள்ளதாக கனடிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இப்பொழுது என்ன சொல்வது, உலகம் முழுவதும் இந்த யூதர்களுக்கும் மற்றும் வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்களுக்கும் இடையிலான என்ன சொல்வது, ஒரு சித்தார்ந்த போர் என்று சொல்வதா ஒரு முரண்பாடு என்று சொல்வதா என்று தெரியவில்லை, பாதுகாப்பின்மை ஒன்று அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் உட்டாவில் தீவிர வலதுசாரி பேச்சாளர் அல்லது வலதுசாரி கருத்துரையாளர், ஒரு கன்சர்வேட்டிவ் லீடர் என்று சொல்வார்கள், சார்லி கிரேக் கொலை செய்யப்பட்டிருந்தார், சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். ஊட்டா பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருந்த பொழுதே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அவர் டொனால்ட் ட்ரம்பின் ஒரு நெருங்கிய நண்பர், தீவிர அனுதாபி என்றே சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்ப் கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு கூட அவர் ஒரு காரணம் என்ற ரீதியில் டொனால்ட் ட்ரம்ப் தனது பேச்சிலே கடந்த காலங்களில் தெரிவித்திருக்கின்றார். ஸோ இப்படியான நிலையில் தான் தற்பொழுது இந்த வலதுசாரி சித்தாந்தம் மக்கள் மத்தியிலே சற்று மேலோங்கி காணப்படுவது போல் தான் தெரிகிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஜெர்மனியில் ஃபார் ரைட் பார்ட்டி ஒன்று, அதாவது ஹிட்லரின் நாட்சி பார்ட்டி அழிந்ததன் பின்னர் ஒரு வலதுசாரி சித்தாந்த கட்சிகளுக்கு அல்லது அந்த கொள்கைக்கு பொதுவாக மக்கள் எந்தவித ஆதரவையும் வழங்கவில்லை ஜெர்மனியில். அப்படிப்பட்ட ஒரு கட்சி கடந்த முறை 22% அதிகமான வாக்குகளை ஜெர்மனி பொது தேர்தலில் பெற்றிருந்தது. ஸோ இப்படித்தான் அங்கு இருக்கிறது. அதை தவிர பிரான்சின் கடந்த முறை நடைபெற்ற பொது தேர்தலிலும் வலதுசாரி சித்தாந்தம், அதாவது ரைட் விங் என்று சொல்வார்கள், வலது சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகளுக்கு அதிகளவான வாக்குகளை மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள். பிரித்தானியாவில் மட்டும்தான் கிட்டத்தட்ட சொல்வது என்னவென்றால் ஒரு சென்டர் லெஃப்ட் பார்ட்டி ஒன்று, அதாவது கீஸ்டாமரின் லேபர் பார்ட்டி ஒன்று ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் எதிர்வரும் அடுத்த முறை அந்த கட்சியும் ஆட்சியில் இருக்கும் என்பது மிகப்பெரிய சந்தேகம்தான். அதை தவிர உங்களுக்கு வெளிப்படையான உண்மை தெரிந்திருக்கும், அமெரிக்காவில் ஏற்கனவே ஒரு வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டொனால்ட் ட்ரம்பின் பார்ட்டி தான் ஆட்சியில் இருக்கிறது. கனடாவில் லிபரல் கட்சி, ஒரு என்ன சொல்வது, சென்டர் லெஃப்ட் பார்ட்டி ஒன்று தான் ஆட்சியில் இருந்த போதும் முறையாக சொல்ல வேண்டுமென்றால் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும் கடந்த முறை. ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்பின் வரி டரிஃப் பிரச்சனையால் தான் லிபரல் கட்சி இந்த முறை வெற்றி பெற்றிருந்தது. எதிர்வரும் தேர்தல்களில் அந்த லிபரல் கட்சி வெற்றி பெறுமா என்பதும் ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்விதான் கனடாவில் கூட. ஸோ இப்படி உலகம் முழுவதும் இந்த வலதுசாரி சித்தாந்தம் கடும் மேலோங்கி காணப்படும் நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் சர்வதேச ரீதியில் சற்று என்ன சொல்வது அதிகரித்து காணப்படுகிறது போல தெரிகிறது. இந்த தாக்குதல் என்ன சொல்வது, ஒரு சிறிய தாக்குதலாக இருந்த போதிலும் இது ஒரு அலர்ட் அல்லது ஒரு எச்சரிக்கையாகத்தான் உலக நாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனங்கள் மதங்களுக்கு இடையிலான ஒரு முறுகலை ஏற்படுத்தி இதை ஒரு தீவிரவாத ரீதியில் கொண்டு செல்வதற்கும் சிலர் முயற்சிக்கலாம். ஸோ இதைத்தான் உலக நாடுகள் உற்று கவனித்து அந்த மக்களுக்கு, எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்குடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை எப்பொழுதும் கடைப்பிடிக்க அல்லது வழிபாட்டு உரிமைகளை உறுதி செய்வதில் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் ஒன்று கொடுக்க வேண்டும். அந்த ரீதியில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இன்று பிரித்தானியாவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நாட்டு அரசாங்கங்கள் என்னென்ன முயற்சி எடுக்கின்றன, இது தொடர்பாக ஏதும் மேலதிக தகவல்கள் கிடைக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் இந்த தாக்குதல் தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளது மான்செஸ்டர் போலீசார். 2 30 வயதுக்குரியவரும் ஒரு 60 வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸோ இந்த விசாரணைகளை எந்த திசையில் நோக்கி நகர்கின்றன மற்றும் எதிர்வரும் காலங்களில் எதுவும் முன்னேற்றங்கள் காணப்படுகிறது என்பதை எதிர்வரும் நாட்களில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.